ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நீட் சம்பந்தமான போராட்டங்கள் இன்னைக்கு 34 நாட்களை எட்டி வெகு தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. போராட்ட களமாகி நிறைய மாற்றங்கள் உருமாறி அந்த போராட்டத்தினுடைய வடிவம் மாறி வேறு எங்கோ ஒரு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இது எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதலில் சிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்சி கிடையாது. இன்றைக்கி அது என்ஜிஓவா, இது ஒரு அமைப்பா, எதுவுமே எதுவும் சொல்லப்படலை. சிஜேபி அப்படிங்கிற ஒரு சமூக தள வலைப்பக்கத்தில் ஆரம்பித்தது. இது ஆரம்பித்தனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதி அடித்த ஒரு கமெண்ட்னால் உருவான இந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் உருவான ஃபாலோவர்ஸு, இந்த சோஷியல் மீடியா பக்கம் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வரவும், இது எங்கெங்கே இருந்த மக்கள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டாங்க, இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காங்க. இவர்கள் ஏன் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கணும் அப்படின்னா, இதுதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஆரம்பித்த இந்த அபிஜேவா அவர் யார், அவர் என்ன மாதிரி ஒரு பின்பலத்தை கொண்டவர்கள், அப்புறம் இதில் பங்கெடுத்து கொண்ட இந்த போராட்டத்தில் இடையில் பங்கெடுத்து கொண்ட சோனம் வான்சு அவர்கள் என்ன மாதிரியான பின்பலத்தை கொண்டவர்கள், எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். இது உங்கள் இதிலேயே நம்ம விட்டுடலாம், ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறத இவர் சோஷியல் மீடியா பக்கத்தை மட்டும் ஆரம்பித்தார். இவர் ஒரு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஃபவுண்டர் என்பவர் யார், இவர் ஏன் இந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாடுகள் நமக்கு அண்டை நாடுகளாக இருந்தது. 2021 ஆரம்பித்து 2026 வரைக்கும் ஒரே மாதிரி ஃபார்முலாவில் எல்லா இடத்துலையும் ஜென்சி புரட்சி ஏற்பட்டது. முதலில் ஸ்ரீலங்கா, அங்கே பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு, அதை மையமாக வச்சு வந்தது ஜென்சி புரட்சி ஏற்பட்டு அதிபர் மாளிகை முற்றுகையிட்டு அதிபர் நாட்டை விட்டு ஓடினார். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஸ்ரீலங்கா முதல். ஆனால் ஆரம்பம் என்னது, ஒரு சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பித்த ஒரு பொறி தான் இளைஞர்களுடைய ஜென்சியை ஃபுல்லாக ஒன்று இணைத்து இதெல்லாம் நடந்தது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேயும் இதே மாதிரி ஒரு கல்வி முறையிலையோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்காக, அதாவது ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனையில் முன்னாள் பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணமான சுதந்திர வீரர்கள், அந்த நாட்டுடைய சுதந்திர வீரர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனையின் காரணமாக ஆரம்பித்த ஒரு பிரச்சனை அது ஜென்சி புரட்சியாக மாறி, அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய ஷேக் ஹசீனா அவர்களுடைய மாளிகை தகர்க்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறினார். இது 2வது சம்பவம். இது ஆரம்பித்தது என்னது, சோஷியல் மீடியாவுடைய ஒரு தாக்கத்தினால, ஒரு பொறியினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். 3வது பார்த்திங்கன்னா நேபாளையும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதுவும் சோஷியல் மீடியா பக்கத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு ஜென்சி இயக்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். 3வது நாடாக நடந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதிபர் எங்கேயோ போனார், பிரதமர் அங்கே. இந்த 3 விஷயமே ஒரே ஃபார்முலாவில் நடந்தது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னெடுத்து பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ 4வது நாடாக இந்தியாவுக்கு வந்திருக்குது. இந்த 4 நாடுகளில் எடுத்தீங்கன்னா 3 நாடுகளும் ஒரு பிரகாசமாக இல்லாமல் எப்படி ஒளியாக வரவா வேண்டாமான்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு. விளக்கு எரியதுக்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கே தவிர எந்த நாடும் ஸ்திரத்தன்மையோடு இல்லை. இந்த 4 நாடுகளில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. வேகமாக ஒரு ஸ்டெடியான கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டுருக்கு. இது எல்லாம் உற்று நோக்கக்கூடிய ஒரு உலக அரசியல் தலைவர்கள், இதில் என்னென்ன யார் பாதிக்கப்படுறாங்க, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய பொறுக்க முடியாத மக்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள், நாடுகளுடைய தனிப்பட்ட நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலமாக தான் இந்த 3 நாடுகள்லையுமே நடந்து முடிஞ்சிருக்கு. யார் எந்த நாட்டில் ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய பிரச்சனைகள். அந்த நாட்டினுடைய எந்த நாட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லா நாட்டிலையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. எல்லா நாட்டிலையும் ஒரு சீரியஸான பிரச்சனை ஓடிட்டுருக்கும். அந்த பிரச்சனையை கருத்தில் எடுத்துட்டு அதை வச்சு பண்ணுறது தான் இவங்களுடைய ஒரு விஷயம். இது 4வது நாடாக வந்திருக்கு. ஒரே மாதிரி ப்ரொசீஜரில் 4வது நாடாக வந்திருக்கு. மற்ற நாடுகளுடைய ஆட்சி அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் வேறு விதமான அமைப்புகள் இருக்குது. இங்கே சட்டத்திட்டங்களும் இராணுவங்களும் 3 நாடுமே இராணுவம்
தன்னிச்சையாக செயல்பட முடியாது. மற்ற நாடு மாதிரி இந்தியாவில் வந்து தன்னிச்சை செயல்பட முடியாது. மற்ற நாடுகளில் இராணுவம் தனியாக முன்னெடுக்கும். பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட வந்து புரட்சி ஏற்படலையே தவிர அது மிகப்பெரிய அளவில் நிறைய பிரச்சனைகளை உள்நாட்டு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த 4 நாடுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள், 3 நாடுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 4வது நாடாக ஒரே ஃபார்முலாவை வச்சு அமெரிக்காவிலேருந்து திடீர்னாப்பில் ஒருத்தர் உள்ள வர்றாரு. சிஜேபி அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் யாருன்னா ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபர். மிகப்பெரிய எந்த ஒரு இதையும் பிராண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கெப்பாசிட்டி உள்ள நபர் உள்ள வர்றாரு. இந்த போராட்டம் முழுக்க பக்காவாக வந்து பிளான் பண்ண ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துக்கு டூல் கிட் போராட்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஆப் மூலமாக ஒரு நாட்டில் வந்து எப்படி விதமான ஒரு போராட்டம் பண்ணி ஒரு அரசை மாற்றுவது அப்படிங்கிறதுல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டூல் கிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டூல் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணுறவங்களுக்கு அந்த டூல் கிட்டை வந்து எப்படி ஒரு போராட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி வந்து இந்த டூல் கிட்டு அவங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது, இதில் எல்லா விதமான ஒரு போராட்டத்தில் நம்ம எப்படி பங்கெடுக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான முழக்கங்களை நம்ம பண்ணணும், அரசாங்கத்தை தூண்டுற மாதிரி எந்த விதமான போராட்டங்களை என்ன விதமான வாசகங்களை நம்ம சொல்லணும், அப்போ உடனடியாக என்ன நடக்கும். எதிர்வினையாக வந்து அரசாங்கம் என்ன செய்யணும்னா இன்டர்நெட்டை முதல்ல கட் பண்ணும். அப்போது ஃபோனில் வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் வந்து நம்ம எப்படி தகவலை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ இணையதளத்தில் தான் முழுமையாக வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் ஆவணமாக பதிவு பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது இணையதளம் வசதி இல்லாத ஒரு பட்சத்தில் நீங்கள் எப்படி அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது, கூகுளில் வந்து ஒரு சிஸ்டத்தில் போய் அப்லோட் பண்ணுங்கள், அது எல்லாருக்கும் போயிடும். அப்புறம் ஒரு வேளை வந்து நம்ம கம்யூனிகேஷன் இல்லாத அப்போ நம்ம ப்ளூடூத் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அடுத்து நம்ம போராட்டம் வடிவம் மாறும்போது நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க. எச்சரிக்கை கெடுத்தால் நம்ம எப்படி நடந்து கொள்வது, அப்புறம் வந்து தடியடி நடத்தினால் முதல்ல தடியடி நடத்துனாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அடி வாங்குறது ஒன்றா நம்ம முதல்ல வந்து முதலீடு செய்து எப்படி முதல்ல கண்ணீர் போகை குண்டு வீசுவாங்க. அந்த கண்ணீர் போகை குண்டுனா நமக்கு வந்து கண்ணெல்லாம் எரியும். அந்த எரியறதெல்லாம் கண் எரிஞ்சா நம்ம வந்து எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும், எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் தனியாக மாட்டிக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் நீங்கள் போராட்டம் நடக்கும் களத்தில் வந்து நீங்கள் தனியாகவே எங்கேயும் போகக்கூடாது, கூட்டமாக தான் போகணும். அதுக்கப்புறம் தனியாக யாரையும் விட்டுறாதீங்க. அப்படி ஒரு வேளை உங்களை பிடிச்சிட்டாங்க, உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து சட்ட விதிமுறைகளில் உங்களை எந்த விதிமுறைகள் அடிப்படையில் உங்களை கைது பண்ணுவாங்க, அந்த விதிமுறை எப்படி எந்த மாதிரியான விதிகளின் அடிப்படையில் மாணவராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி விதிகளில் நீங்கள் வந்து கைது செய்யப்படுவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வயது அதிகமாக இருந்தால் வேறு மாதிரி ஒரு சட்டத்தின் கீழே வந்து பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எந்தெந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கைது செய்யப்படுவீங்க, எப்படி விசாரணை செய்யப்படுவாங்க, விசாரணையும் போது நீங்கள் என்ன மாதிரியான பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் அப்படி உடனடியாக உங்களுக்கு உதவி தேவைன்னா ஒரு 10-25 வழக்கறிஞர்களோட நம்பர்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வழக்கறிஞர்கள் இவர்கள் உங்களுக்கு சட்டத்துக்கு உதவுவார்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி, இது எல்லாம் ஒரு கண்ணீர் புகையை உண்டு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும், கண் என்ன மாதிரி எரியும், அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து அதை சரி பண்ணணும், எல்லாரும் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, எல்லாமே பக்காவாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது அந்நிய நாட்டு சதின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் வந்து உடனே என்னடா ஒரு மாணவர் போராட்டத்தை இந்த மாதிரி இழிவு பண்ணுறாங்க, அந்நிய நாட்டு மாணவர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து இவங்க ஆரம்பித்த பிறகு உள்ளே போய் சேர்ந்தாங்க கொஞ்சம் பேர், நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்ட நபர்களால் உருவாக்கப்பட்ட இந்த போராட்டமான கிடையாது. இந்த போராட்ட ஒரு இந்த நீட் தேர்வினுடைய குளறுபடியை சரி பண்ணணும், கல்வி சிஸ்டத்தை மாற்றணுங்கிற ஒரு கருவை எடுத்துட்டு போராடக்கூடிய நபர் வெளிநாட்டிலேருந்து பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் எங்கேருந்து வந்திருக்காரு, லே லடாக்ல. இது 2 பேருமே இவங்க லே லடாக்லேருந்து வந்தவர் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தவர் தான். இல்லை அதில் வந்து நீங்கள் சோனம் வான்சு அவர்கள் அதை வந்து அவரை பற்றி நிறையா கிரியேட்லாம் பண்ணி உருட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாரிங்கிற கேரக்டர் அவர் தான் நிறையா
இந்த விஜய் வந்து நடித்த கேரக்டர் அவர் தான் நண்பன் படத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிற வடிவம் வந்து வேற ஒருளால் ஹைஜாக் பண்ணப்பட்டது. இந்த ஹைஜாக்கிங்கை இன்னைக்கு இந்திய அரசியல் அவ்வளோ வெறும் எனக்காக நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணணும், இந்த மையக்கருவை எல்லாரும் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது முக்கியமாக காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் ஆட்சி இந்த நீட்டை பற்றி வரலாறுகளை நம்ம தோண்டி பார்த்தோம்னா நீங்கள் வந்து முக்கியமாக இன்றைக்கி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்திய அளவில் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது, தமிழக லெவலில் திமுக கையில் எடுத்திருக்கிறது. இந்த 2008 இந்த மசோதா தாக்கல் முதலில் வந்து நீட் தேர்வுக்கான மசோதா தாக்கல் பண்ணும்போது இதனுடைய அமைச்சராக இருந்த யார் பண்ணால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதை வழிமொழிந்தவர் திமுகவினுடைய அன்றைய நாமக்கல் எம்பியாக இருக்கக்கூடியவர் தான் அதை பண்ணார். அப்போது நீங்கள் வந்து தடுத்துருக்கலாம், இந்த தேர்தல் முறை நமக்கு சரியில்லைன்னு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இருந்த நேரம், அந்த அமைச்சரவையில் திமுக இருந்த நேரம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து நடந்தது, நிறைய எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் நடந்தது, மாற்றமே கிடையாது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக நடத்தப்பட வேணும், இல்லைன்னா நீட்டை நடத்தக்கூடாது. இப்போ எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் வந்து மெடிக்கல் சீட்டு அப்படிங்கிறது அந்தந்த மாநிலத்திலலாம் இருக்குது. பல நாடுகளில் வந்து ஒவ்வொரு வடிவம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் ஏன் இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா, இங்கே நிறைய முரண்பாடுகள் நடக்குது, நிறைய வந்து ஊழல்கள் நடக்குது. இது மாதிரி நடக்குது. இப்போ சாதாரண நபர்களால் போக முடியலங்கிறது தான் ஒரு தேசிய லெவலில் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இவங்க வந்து பண்ணாங்க. இன்றைக்கி தமிழக லெவலில் இன்ஜினியரிங் காலேஜுக்கெலாம் முன்னாடி வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் தமிழ்நாடு லெவலில் என்ட்ரன்ஸ் கொண்டு வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அது தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. +2 மார்க்கே போதுமானதாக ஆக்கினாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து கொடுக்குறாங்க. அந்த வழிகாட்டுதல் படி அன்றைக்கி வந்து என்சிபி அந்த என்சிபி அதாவது தேசிய தேர்வு குழு ஆணையம் வந்து அந்த தேர்வை நடத்துது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தேர்வு தாள் வினா தாள் கசிவது என்பது இந்தியாவில் முதல் முறை கிடையாது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வரலாறுகளை எடுத்து பார்த்தால் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களும் சரி தேசிய லெவலும் வந்து ஒவ்வொரு நிறைய இடத்துல வந்து வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு. அப்போதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சரி செய்யப்பட்டது, சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தேடினாங்க. அப்பவும் இதுதான் நடந்துச்சு. அப்போது வந்து முதல்வரையும் அதாவது பிரதமரையும் கல்வி அமைச்சரையும் யாரும் வந்து ரிசைன் பண்ணுறது கேட்கல. அன்னைக்கு அவங்க பண்ணது கரெக்டு இல்லை, அதான் அன்னைக்கு அது பண்ணது கரெக்டு இல்லைன்னு நம்ம அதாவது அவங்க செஞ்சது கரெக்டு, நம்ம இன்னைக்கு செய்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற ரெண்டுமே சரின்னு நம்ம சொல்ல வரல. வந்து இது வந்து களையப்படணும். உண்மையில் மாநில பட்டியலில் வந்து பள்ளி கல்வி வந்து வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் விருப்பப்படக்கூடிய விஷயம். ஆனால் அப்போது அது சட்டத்து ரீதியாக ஸ்குவாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அது நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்னைக்கு போன வாரம் நீங்கள் வந்து இந்த இது உண்மையாக இதை வந்து இந்த பரீட்சையை பற்றி மக்கள் வந்து அதாவது இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிடுச்சு. இந்த குரூப்பெல்லாம் இப்போ போராடிட்டு இருக்க குரூப்பெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும்? முதல் எக்ஸாம் லீக்கேஜ் ஆனோன்னு இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும். இந்த தேர்வு வந்து வினாத்தாள் லீக்கேஜ் ஆயிடுச்சு, 2வது எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற போதே நம்மளுடைய போராட்டத்தை வந்து நிறைய முன்னெடுத்திருக்கணும். எந்த அரசியல் கட்சிகளும் அதை எடுக்கலை, கண்டிச்சாங்களே தவிர இந்த தேர்வு அப்படிங்கிறது வந்து வினாத்தாள் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அரசாங்கம் முழுமையாக ஒத்துக்கொண்டு தான் மறுதேர்வை நடத்துகிறது. இது மோஸ்ட்லி கவர்மெண்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தவறு. அந்த தவறை வந்து அவங்க வந்து 2வது வந்து ஒரு எக்ஸாம் வச்சு சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சில மாணவர்கள் வந்து ஒரு மன அழுத்தத்தால் சில தவறான முடிவுகளை எடுத்துட்டாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும், பொறுப்புகளை எடுத்துக்கணும், மாற்றம் கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். கண்டிப்பாக இந்த தேர்வு முறையில் முழுமையான விசாரணை யார் மூலமாக நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதற்காக முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டமாகத்தான் இது ஆரம்பித்தது. ஆனால் இந்த வடிவம் வந்து இந்த போராட்ட வடிவம் யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களால் வடிவமைக்கப்படுகிறது. அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். இங்குள்ள அரசியல் கட்சிகள் இதற்கான
ஒரு போராட்டமாக இதுவரைக்கும் ஏன் எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்கப்படவில்லை? இன்னைக்கு அவர்கள் முன்னெடுத்ததுக்கு அப்புறம் இதில் போய் அவர்கள் மூலமாக இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய ஆதாயத்தை எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியல் கட்சிகளை அரசியலாக்குவதற்கு இதை பயன்படுத்துகிறது. குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அரசியலால் பிஜேபியை வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. எல்லா மாநில அரசியலும் சரி, மாநிலத்துக்கான நடக்கக்கூடிய தேர்தல்களும் பலவிதமான நெகட்டிவ் இம்பேக்டை காங்கிரஸ் கொடுக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த பிரச்சனையை முழுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத ராகுல் காந்தி வந்து இதை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு சோனம் வான்சூடைய மனைவியை வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய செய்கைகளுக்கு விமர்சனம் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து முந்தானத்துக்கு அரசல் நீங்கள் வந்து போராட்ட களம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து பிரதமருடைய இல்லத்துக்கு வந்து நீங்கள் எப்படி போய் பண்ணலாம்? இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாறுல பிரதமருடைய வாசல் வரைக்கும், பிரதமர் வீட்டுடைய வாசல் வரைக்கும் போய் எந்த போராட்டமும் நடக்கலை. இதை எப்படி இவர் முன்னெடுத்தார்? நேத்திக்கு அதுக்காக வந்து அவர் முந்தானத்துக்கு வந்து அரசு செய்யப்பட்டார், நைட்டு விடப்பட்டார். நேத்திக்கு என்ன பண்ணியிருக்காரு? திருப்பி வந்து எந்த இடத்துக்கு போகிறாரு? காந்தியோடைய நினைவு இடத்துக்கு போகிறாரு. காந்தி சுட்ட இடத்துல போய் நாங்கள் வந்து மெழுகுவத்தி ஏற்றி நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசியல் ஆதாயத்தை எல்லாரும் தேடுறது உண்மைதான், இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை விதமான தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது உங்களுக்கு அறிவு கெட்டதான் தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் என்ன நடவடிக்கைகள் இதில் எடுத்தீங்க? இன்னைக்கு எல்லா வீடியோலையும் போட்டிருக்காங்க. பிரியங்கா அவர்களுடன் ராஜஸ்தானில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சுகள் இன்னைக்கு இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்போது காங்கிரஸுக்காக பேசியது தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது ஒரு தேசிய பிரச்சனை, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது, இது எப்போதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் சொல்லி ஈஸியாக அதை பேசுகிறீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் ஏன் வந்து நீங்கள் அந்த வாய் இன்னைக்கு வேற மாதிரி பேசுது? இது வந்து இது வந்து ஒரு முக்கியமான மாணவர் பிரச்சனை, இது நடந்திருக்கவே கூடாது என்று. நடந்திருக்கக்கூடாதுன்னு யாருமே விரும்பலை. எல்லா இடத்துலையும் புல்லுருவிகள் இருக்காங்க. எந்த பிரச்சனைகள்னாலும் இந்தியாவில் தேர்வு என்பது பல விதங்களில் சில ஊழல்கள் நடக்குதா. 100% எல்லாத்தையும் நடத்துறதுக்கு எல்லாரும் விருப்பம்தான். அதுக்கு எல்லாரும் உடன்படணும். மக்கள் ஏன் மருத்துவ தேர்வுக்கு மட்டும் இவ்வளவு ஆர்வம் பண்ணுறாங்க? முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. மருத்துவ தேர்வு மருத்துவர் என்ற ஒரு மோகம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. அதை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு முறை ஏன் வந்ததுன்னா, நிறைய வந்து அட்மிஷன்ஸில் குளறுபடிகள் வரப்போய் தான் இந்த தேர்வு முறையானது பரிசீலிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் 10th ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் தகுதியற்ற மருத்துவர்கள் நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது எல்லாராலும் பரப்பப்பட்டது. எல்லாரும் 600 மார்க் எடுத்தோன்னா அன்றைக்கி 1200 இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி 600 மாற்றப்பட்டு நிறைய மாநிலத்துக்கு மாநிலம் வந்து கல்வியினுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கிற ஒரு கட்டம் இருக்கிறனால மத்திய சிலபஸை வச்சு தான் வந்து இந்த NCCB சிலபஸை வச்சு தான் இந்த தேர்வு முறை நடத்தப்படுது. அந்த முறையை வந்து அந்தந்த மாநிலத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தமிழக மாணவர்களுக்கு எப்படின்னா மாநில கல்வி முறையில் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா, இது தேர்வு முறையிலையும் அதனுடைய சிலபஸ் முறையிலையும் பல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையில மாநில பட்டியலில் தேர்வு கொடுக்கறதுக்கு தப்பு கிடையாது. அது இந்த சிஸ்டத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் இருக்கணும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அது வரைக்கும் நம்ம நடக்கக்கூடிய தேர்வுக்கு சாதாரண மாணவர்களும் வந்து இந்த தேர்வில் பங்கெடுத்து நல்ல மார்க்குகள் எடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்க பள்ளியில் படிக்கிறவனும் ஒரு தேர்வு எழுதுறதுக்கான தயார்படுத்தும் விதமாக கோச்சிங் சென்டர்ஸ் அவங்களுக்கோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம அரசாங்கம் சார்பாகவே யார் யார் விருப்பப்படுறாங்களோ, நீட் எழுதுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் சலுகைகளும் இது எல்லாமே உணவு உடை உட்பட அவங்களுக்கு ஏதாவது என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்குது. ஆனால் அதே பேரலாம் நம்ம நீட் வேண்டாம் மாநில பட்டியலுக்கு கொடுங்க அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்துகிட்டே போனோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் என்னென்னா, தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் சரி புதுசாக ஒரு கட்சியை வந்தது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய திமுக நம்ம வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஆப்ஷன்ஸ் நம்ம மீட்டெடுக்கணும்னா மிகப்பெரிய ஒரு வழியை தேடிக்கிட்டு இருந்துச்சு. எதை வச்சுடா பண்ணலாம், ஜென்சியை வச்சு பண்ணவா இதை வச்சு பண்ணவாங்கிற நேரத்தில் அவங்களுக்கு
ஒரு ஸ்வீட்டாக ஒரு காரணம் கிடச்சிட்டு இன்றைக்கி அவர் லண்டன்லேருந்து ட்வீட் பண்ணார், வந்துட்டார்னு நினைக்கிறேன், வந்து ட்வீட் பண்ணுறாரு, நீட்டு தேர்வுக்கு முடிவு நெருங்கி விட்டது, இந்த நேரத்தில் நம்ம நீட்டை தடை செய்வதற்கான நேரம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணுறாரு. அதை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தப்படுது, திரையுலகத்தினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நேற்றுக்கு நடத்துகிறாங்க. இந்த களத்தை எடுத்துட்டு அவங்க வேற நீட் அரசியலை விட்டு வேற அரசியலை பேசுகிறாங்க. நேற்றுக்கு தமிழக அரசியலில் வந்து இதை உட்புகுத்து நம்ம வந்து ஒரு ப்ளே பண்ணிடலாம் அப்படிங்கிறத திரையில் உள்ள பிரபலங்கள் எல்லாருமே, இன்னும் திரை பிரபலங்களை வந்து நம்ம வந்து என்ன கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறீங்களா? ஒரு பிரச்சனையும் அவங்க வரமாட்டாங்க. அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளாக இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் தான் முன்னோடிகள் அப்படின்னு நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சாதாரண எல்லாரும் இதை பற்றி ஆர்வம் இல்லாத மாதிரியும், நாங்கள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் முற்போக்கான மனிதர்கள் மாதிரியும், ஏன் கலையுலகத்தினர் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நம்ம முன்னெடுக்கணும்? எல்லா பிரச்சனையும் முன்னெடுக்கிறதுக்கு வந்து எல்லா மனிதர்களும் இருக்காங்க, எல்லா தரப்புலையும் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் வேட்டியை கட்டிட்டு இன்னைக்கு திமுகவை முன்னிறுத்ததுக்கு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வந்துட்டாங்க. இந்த காரணத்தை வச்சு தமிழக அரசியலில் எப்படியாவது ஒரு குளறுபடி ஏற்படுத்தலாம், தமிழக அரசியலில் இன்னைக்கு இடைத்தேர்தல் வரும், அந்த நேரத்தில் நம்ம இதை பூஸ்டிங் பண்ணி நம்ம வாக்குகளை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்த ஒரு 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 நேரட்டிவ் செட் பண்ணி இன்னைக்கு நேற்று நடந்தது. இதில் என்ன அரசியல்லாம் பேசுகிறாங்கன்னா, ரஞ்சித் வராரு, ரஞ்சித் வந்து தலித் அரசியலை பற்றி பேசுகிறாரு. இங்கே எங்கே தலித் அரசியல் வருது? நீட் தேர்வுக்கும் இது நீட் பேன் இங்கே வந்து வடிவமே மாற்றப்பட்டு வருது. அங்கே நீட் தேர்வில் நீங்கள் மாற்றங்கள் வர வேண்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த போராட்டம் என்பது இங்கே வடிவம் மாதிரி, அதாவது பேன் நீட் அப்படிங்கிற மாதிரி வடிவமாக தான் அங்கே நடக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அங்கே அந்த மாதிரி நடக்கலை. இங்கே தேர்வு முறையில் எங்களுக்கு மாற்றங்கள் வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. தர்மேந்திர பிரதான விலக சொல்கிறாங்களே தவிர, இதில் என்னென்னா தேர்வு உண்மையிலே எழுதுகிறவங்க, நீட்டு எழுதுறவன்னு ஆசைப்படுறவங்க, எல்லா எக்ஸாம் எழுதப்படுறவங்க யாருமே போராட்டத்தில் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அதாவது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் வர்றவங்க அவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வழக்குகளுக்கும் உட்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பது விதி. அப்போ அதனால் இந்த தேர்வுக்கு வர இந்த தேர்வு எழுதக்கூடிய விருப்பமுள்ள நபர்கள் யாருமே போராட்டத்தை நோக்கி வரமாட்டார்கள். ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் மக்கள் இன்னைக்கு கலைக்கல்லூரிகளிலும் எல்லா விதமான கல்லூரிகளிலும் மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்து போராட்ட களத்தில் குதிக்கிறாங்க. இது யாரால் முன்னெடுக்கப்படுது, யாரால் தூண்டப்படுகிறது அப்படின்னு தான் கேள்வி. உள்ளிருப்பு போராட்டம் எப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? தமிழக அரசியலை நீங்கள் வந்து நீட்டுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க, நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கிற மாதிரி அவங்கள நிலைப்பாடை கொண்டு போகிறாங்க. உண்மையில் ராஜ்மோகன் அவர் சொல்லிட்டார், அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு என்றுமே அனுமதி உண்டு, வன்முறைக்கு இடம் இல்லை, நீங்கள் அனுமதி பெற்று போராட்டுவதற்கு அனுமதின்னு முன்னாடியே சொல்லிட்டார், நேரடியாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நான் உள்ளிருப்பு போராட்டம் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு தான் இவங்க பண்ணுதாங்களே தவிர, ஏன்னா இப்போ மாணவர் போராட்டம் வந்து ஒரு அதாவது வந்து அது வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல, மாணவர்களை தூண்டி விட்டால் அது வேற மாதிரி வடிவத்தில் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி வடிவம் இந்த போராட்ட வடிவம் மாறிவிட்டது. அதனுடைய இன்னைக்கு நேற்று வந்து இரவு வந்து இந்தியா முழுவதுமாக இந்த போராட்டம் நீங்கள் நாளைக்கு நடத்துவதற்கு அடையாள போராட்டமாக நடத்துவதற்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் வந்து கருப்பாம்பூச்சியினுடைய நிறுவனர், சிஜேபி நிறுவனர். அதை ஒட்டி இன்னைக்கு நிறைய இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வேளையில் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலப்படுத்தப்பட்டன. யாரும் ஒன்றை சேராத மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று இரவுலேருந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ நான் கூட நேற்றுக்கு வரும்போது எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க, வண்டியெல்லாம் செக் பண்ணாங்க. அந்த மாதிரி எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல போகிற மாதிரிலாம் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது காவல்துறையினரால் நேற்று நடந்தது. இது மாதிரி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு சதியால் இன்று இந்தியாவுக்குள் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அதில் மாணவர்களுடைய குடும்பங்களும் சில குடும்பங்கள் வந்து சேர்ந்து சில விஷயங்களை வந்து முதல்ல முன்னெடுத்தாங்க. இவர்கள் வடிவத்தை மாற்றி இன்னைக்கு அமைச்சரை வந்து பதவி விலகுங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் குறிக்கோளாக வச்சு பண்ணிகிட்டு இருக்குது. இது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வு இதுவல்ல.